ஹாய் எவ்ரி ஒன், குட் மார்னிங். நிறைய பேர் வந்து வீடியோவில் கேட்டிருந்தீங்க, சார் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்றைக்கு எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ உங்களுக்காக ஓகேங்களா, உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு யோசித்து நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஒரு சார்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அந்த சார்ட் படி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்கள். அந்த சார்ட்டை உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறதுக்கு முன்னாடி அந்த சார்ட்டை ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட்டு போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை பார்த்து ஒரு பேப்பரில் அழகாக எழுதி உங்கள் ஸ்டடி ரூமில் இல்லை உங்கள் ஹாலில் நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு டக்குனு வியூ ஆகுதோ நீங்கள் படுக்கிற இடத்து பெட்டுக்கிட்ட அதை ஒட்டி வச்சுருங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக அதை பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு செமஸ்டரு ஃபஸ்ட் இயரு நான் சொல்கிறத கேட்டுங்க. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் இதை பிரிண்ட் போட முடியுங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, முக்கியமானது உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஜாலியாக இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு அது இதுன்னு நிறையா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டு இருந்துப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது, அங்கே போகிறதுங்க போது படம் பார்க்குறது, புது புது படங்கள் பொங்கலில் ரிலீஸ் ஆகும். பொங்கலில் சில பேர் பொங்கல் சாப்பிட்டு உடம்பு சரியில்லாமல் போய் இப்போ தான் நார்மலாக இருப்பீங்க. ஸோ ஸ்டாப் எவ்ரி திங். ஓகேங்களா, இது வரைக்கும் நடந்தால் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் பிரேக் கொடுங்க. அதுக்கு ஓகேங்களா, பிரேக் கொடுத்துட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் எக்ஸாம்ஸ் 6 நாள் எக்ஸாம் இருக்குது. அந்த 6 நாள் மட்டும் அந்த எக்ஸாமுக்காக தியானம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செமஸ்டர் உங்களுக்காக தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இதில் ஒரு தடங்கள் வந்துருச்சுன்னா அந்த தடங்கள் உங்கள் மைண்டை பாதித்து உங்கள் மனசை பாதித்து 4 வருஷம் முடிகிற வரைக்கும் அந்த பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலனாலும் உங்கள் சீனியர்ஸ்ட்டு கேளுங்க, அப்படி பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு செம்மில் அரியர் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த பாதிப்பு ஃபைனல் செம் வரைக்குமே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ பி கேர்ஃபுல். நானும் பல அனுபவத்தோடு தான் சொல்கிறேன், வேணால் நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. இதையும் அடிக்கடி சொல்கிறேன், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நான் கொடுக்குற டைம் டேபிள் படி படிங்க. ஓகேங்களா, இது 2வது. 3வது என்ன அப்படின்னா, ஒழுங்காக சாப்பிடுங்க. இது வரைக்கும் என்ன சாப்பிட்டுட்டா உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துதுன்னு உங்களுக்கே தெரியும். ஜூஸ் குடித்தா சளி பிடிக்கும் தெரியும். அதே மாதிரி என்னென்ன பண்ணால் என்ன உடம்புக்காகுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து இந்த ஒரு கொஞ்சம் நாளைக்கு மட்டும் அதை கீப் பண்ணுங்கள். கடை சாப்பாடு சாப்பிட்டு வயிறு எரியுது, டைஃபாய்டு அப்படி இப்படின்னு எதுவும் வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு இருக்காதுங்க. ஓகேங்களா, சரி அல்சர் அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வராமல் பார்த்துங்க. ஓகேங்களா, இந்த 3 விஷயத்த கரெக்டாக கொண்டு 1 இந்த பிளானை ஒட்டி அதை ஃபாலோ பண்ணணும். 2 என்டர்டைன்மெண்ட்ஸை கொஞ்சம் லைட்டாக ஒதுக்கி வைங்க, கொஞ்சம் நாளைக்கு ஒதுக்கி வைங்க. 3 உடம்பை பார்த்துக்குங்க. ஓகேங்களா, இந்த 3 விஷயத்தை மட்டும் பண்ணுறீங்க, எல்லோரும் ஆல் கிளியர் ஆகுறீங்க. இதே டெக்னிக்கை அடுத்த செம்மில் நீங்களே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, ஒரு செம்முக்கு நான் பிளான் கொடுத்துறேன். அந்த பிளானை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன், டக்குனு சொல்லிடுறேன். சரி, அந்த பிளான் போடுறேன் பாருங்கள். அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துன்னு நினைக்கிறேன். நான் எடுக்கலையா, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலையா? சரி, மறுபடியும் பிளான் போடுறேன், ஒழுங்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ரிவிஷன் மேக்ஸிமம் ஆஃப் எந்த யூனிட் எப்போ ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணிட்டேன். போன டைம் ரெடி பண்ணதான். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். ஓகேங்களா, இன்னும் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக அப்டேட்ஸ் எங்கள் ஸ்டாஃப்ட்டெல்லாம் கேட்டுட்ருக்கேன். அவங்களும் வீடியோ ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். அந்தந்த சப்ஜெக்ட்டில் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வீடியோ ரெடி பண்ணுறாங்க. அவங்க ரெடி பண்ணிட்டாங்கன்னா நான் அதை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி கிடைக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் அதெல்லாம் வெறும் ரிவிஷன்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா, நான் கொடுக்குற வீடியோலாம் வெறும் ரிவிஷன்ஸ் தான். நீங்கள் உட்காந்து படிங்க. உங்களுக்கு ஸ்டாஃபுக்கு நடத்திருப்பாங்களே, உட்காந்து படிங்க. அழகாக பிளான் அழகாக போட்டிருக்கு. அந்த பிளானை ஏற்ற மாதிரி படிங்க. ஆல்ரெடி உங்கள் கிளாஸ் நிறைய இன்டர்னல் டெஸ்ட்லாம் வச்சுருப்பாங்க, மாடல் டெஸ்ட்லாம் வச்சுருப்பாங்க. உங்கள் கிளாஸ் டெஸ்ட்டு, டெய்லி டெஸ்ட்டு, இன்டர்னல் டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட்டு, நிறைய டெஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.